டே 2 டே 2 நான் இன்னைக்கு மேஜிக் ஸ்டோனை பற்றி தான் நான் பேச போகிறேன். மேஜிக் ஸ்டோன் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் எங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். த சீக்ரெட் மேஜிக்ன்ற புக்கில் இருந்து தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் எல்லாமே. அதை தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கேன். மேஜிக் ஸ்டோனுன்றது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரியிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ரியலாக நடந்த ஸ்டோரி தான். அதை வந்து ஒரு மூவிலையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு குட்டி பையன் இருக்கான். அந்த பையனுக்கு உடம்பு ரொம்ப முடியல. என்ன வியாதின்றத டாக்டர்ஸும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒரு வியாதி அந்த பையனுக்கு. டாக்டர்ஸ் அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா ஒரு ஸ்டோன் வச்சு தான் அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்தினாரு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? உண்மைதான். அது அந்த ஸ்டோனை வச்சு தான் அவங்க அப்பா அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்திருக்காரு. இத லீ ப்ரோன்ற டைரக்டர் அவரோட மூவில ஆட் பண்ணியிருக்காரு. இங்கிலீஷ்ல அந்த மூவியோட நேம் த சீக்ரெட், தமிழ்ல ரகசியம் அப்படின்ற மூவில அந்த சீன்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல நிறைய பேர் அந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி அவங்க லைஃப்பை நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணி பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அதில் சில விஷயம் பார்த்தீங்கன்னா, பணத்துக்காகவும் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டும் அந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹெல்த் இஷ்யூஸ், ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த ஸ்டோன் யூஸ் பண்ணி நிறைய பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அந்த ஸ்டோன் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த ஸ்டோனை எங்கே எடுக்கணும் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கிட்ட கீழே கிடக்குது இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோன் எடுத்தாலே போதும். அந்த ஸ்டோனை நீங்கள் இப்படி கைக்குள்ளே வச்சிங்கன்னா மூடுறதுக்கு வசதியாக இருக்கணும். நான் இப்போ ஒரு கையில் ஸ்டோன் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்டோன் வந்து ரோஸ் குவார்ட்ஸ். இந்த ஸ்டோனை பற்றிலாம் நான் அப்புறம் சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது, நான் இந்த ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த ரோஸ் குவார்ட்ஸ் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டோன் ஏதாவது கிடைச்சா நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே இருக்குது இல்லையா, வீட்டுக்கிட்ட கீழே இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டோன் எடுத்துக்கிட்டாலே போதும். ஒரு கூழாங்கல் மாதிரி இருந்தால் இன்னும் உங்களுக்கு நல்லது. உங்கள் கையிலலாம் எதுவும் ஹர்ட் பண்ணாமல் அது நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோன் உங்கள் வீட்டுக்கிட்டே எதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டோனை நீங்கள் எங்கே படுக்கிறீங்களோ அந்த மாதிரி இடத்துக்கிட்ட நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் நியர்பை நீங்கள் எங்கே படுக்கிறீங்களோ அந்த இடத்துக்கிட்ட வச்சுக்கோங்க. நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி கடைசியாக பார்க்குற ஸ்டோன் அதுவாக இருக்கணும். காலையில் எழுந்ததுமே ஃபர்ஸ்ட் பார்க்குறது அதுவாக இருக்கணும். நீங்கள் அலாரம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு பக்கத்துலேயே கூட வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் அதை தான் ஆஃப் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் நீங்கள் அந்த ஸ்டோன் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டோனை தான் நீங்கள் எடுத்துக்கணும். அந்த ஸ்டோன் உங்கள் வீட்டுக்கிட்ட இல்லைன்னா ஜஸ்ட் உங்கள் தோட்டத்துலேயோ இல்லை கடலோரத்துலேயோ இல்லை ரிவர் சைட்லேயோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். உங்கள் கையிலலாம் கீறாத அளவுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஸ்டோன் எடுத்து நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி டே 2 நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோனை நீங்கள் உள்ளங்கையில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் என்னென்னா பிளெஸிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன வயசுலேருந்து நம்ம லைஃப்பில் நிறைய விஷயம் நடந்திருக்கும். ஓகேங்களா, அந்த விஷயத்தில் உங்களுக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய ஒரு ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு புக்ஸ் வாங்குறதுக்கு காசு, புக்ஸ் வாங்கி கொடுத்தது, அந்த டைமில் நம்ம சம்பாரிச்சிருக்க கூட மாட்டோம். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு இல்லையா, அந்த மாதிரி விஷயம், ஃபுட்டு, நம்ம நடக்க முடியாத விஷயத்தில் அம்மா அப்பா, இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளுக்கு பிளெஸிங்ஸ் நிறைய கிடச்சிருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து ரீகால் பண்ணணும். இந்த ஸ்டோன் வச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ, எதெல்லாம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி வருதோ, பிளெஸிங்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் உங்கள் கையில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டே இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னென்ன விஷயம்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே ரீகால் பண்ணி அது இதுக்கெலாம் நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுங்கள். கிரேட்ஃபுல்னால் நீங்கள் சும்மா வாயில் தேங்க்யூன்னு சொல்லக்கூடாது. ஒரு விஷயத்துக்கும் மனசார உண்மையாக நீங்கள் தேங்க் பண்ணுங்கள். உணர்ந்து சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உணர்ந்து சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸாக மேலே மேலே நிறைய கிடச்சிட்ருக்கும். அதனால் நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் ஹாப்பியாக தான் இருக்க போகிறீங்க. ஓகேங்களா, அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு நாளும் நீங்கள் கான்ஷியஸாக, எந்த அளவுக்கு நீங்கள் கான்ஷியஸாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டாக, உங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஷியஸாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸாக மாறும். நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு நாளும் நீங்கள் நெகட்டிவாக எதுவுமே நினைக்காதீங்க. எனக்கு இது மாதிரி நடக்குமா அப்படின்ற டவுட் கூட நீங்கள் படாதீங்க. கண்டிப்பாக நடந்தே தீரும்.
ஒரே நாள்லயே மேஜிக்கா மாத்திர முடியாது. பட் இந்த பிராக்டிஸ் நீங்க பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு நாளும் பிளெஸ்ஸிங்ஸா மாறிக்கிட்டே இருக்கும். அவ்ளோ பிளெஸ்ஸிங்ஸ் நீங்க ரிசீவ் பண்ண போறீங்க. உங்களுக்கு நெகட்டிவா ஏதா நடந்தா கூட அது அப்படியே பிளெஸ்ஸிங்ஸா மாறுறதுக்கு உங்க கையில தான் இருக்கு. பிளெஸ்ஸிங்ஸா மாத்துறது இந்த ஸ்டோன் யூஸ் பண்றது, இந்த டெக்னிக் யூஸ் பண்ணும்போது நீங்க, இல்ல இது நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. நம்மளுக்கு இப்போ எல்லாம் பிளெஸ்ஸிங்ஸா நடந்துட்டுருக்கு. பிளெஸ்ஸிங்ஸா மாறிட்டுருக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் தான் நம்மளோட லைஃப்ல நெறைய கிடைச்சிட்டே இருக்கு. அப்படின்றத நீங்க உங்களுக்குள்ளேயே திரும்ப திரும்ப சொல்லுங்க. நெகட்டிவா எதா நடந்தாலும் அத ஸ்கிப் பண்ணுங்க. அந்த விஷயத்த திரும்பி மனசுக்குள்ள கொண்டு வராதீங்க. ஹேப்பியா இருக்க விஷயத்த எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிட்டே இருங்க. அந்த விஷயத்துக்கு நீங்க உயிர் கொடுங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஹேப்பியான விஷயத்த திரும்ப திரும்ப நினைக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஹேப்பியான விஷயம் கண்டிப்பா நடந்தே தீரும். ஃபர்ஸ்ட் டே இந்த மாதிரி இதுவரைக்கும் நடந்த எல்லாத்தையும் ரீகால் பண்ணி நீங்க சொல்லுங்க. செகண்ட் டேல இருந்து மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் என்னென்ன நம்மளுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீகால் பண்ணுங்க. காலையில எழுந்ததுல இருந்து நீங்க என்னென்ன பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கு அப்படின்னு ரொம்ப நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ தேடி தேடி நீங்க கிரேட்ஃபுல்லா இருக்கீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் தேடி தேடி அதுவா உங்ககிட்ட வரும். நீங்க எதையுமே தேடி வேண்டாம். ஒரு நீங்க வந்து ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வேணும். ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வேணும். அது அட்ராக்ட் பண்றதுக்கு முக்கியமான இதுவே இந்த மாரி நீங்க தேங்க் பண்றது தான். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ தேங்க் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்க கிட்டயே அந்த விஷயம் திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கும். உங்ககிட்ட எது உங்கள விட்டு போதோ, அத பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்கள யாராவது ஹர்ட் பண்ட்டாங்கன்னா, அத பத்தி யோசிக்காதீங்க. நீங்க திரும்ப திரும்ப அந்த விஷயத்த யோசிச்சீங்கன்னா, உங்களுக்கு திரும்ப அதே தான் நடக்கும். இதுவே உங்ககிட்ட ஒருத்தவங்க பாசிட்டிவா பேசுறாங்க, ரொம்ப ஹேப்பியா பேசுறாங்கன்னா, அதெல்லாம் திரும்ப 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 ரீகால் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க திரும்ப திரும்ப ரீகால் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு திரும்ப திரும்ப எல்லாமே நடந்துட்டுருக்கும். ரொம்ப ஹேப்பியா இருப்பீங்க. ரொம்ப ஹேப்பியா நீங்க எல்லாமே ரிசீவ் பண்ணுவீங்க. ரொம்ப மேஜிக்கான நெறைய விஷயம் உங்களுக்கு மிராக்கிள்ஸா நடந்துட்டுருக்கும். மிராக்கிள்ஸ் எல்லாமே நீங்க உணர்வீங்க. நம்ம லைஃப்ல மிராக்கிள்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி நீங்க உணர்வீங்க. இந்த அளவுக்கு நீங்க பண்ணும்போது. ஸோ இது எல்லாமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. மார்னிங் நீங்க என்ன பண்றீங்களோ, செகண்ட் டேலருந்து ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி செகண்ட் டேலருந்து. ஃபர்ஸ்ட் டே இதுவரைக்கும் நடந்த எல்லாமே நீங்க ரிகால் பண்ணுங்க. செகண்ட் டேலருந்து மார்னிங்லருந்து நைட் வரைக்கும், நைட் நீங்க படுக்கிற வரைக்கும் ஒரு விஷயத்துலயும் எவ்வளோக்கு எவ்வளோ கிரேட்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்றத ரீகால் பண்ணி நீங்க சொல்லுங்க. கையில படுக்கிறதுக்கு முன்னாடி கையில வச்சுட்டு மூடிக்கோங்க. மூடிட்டு உங்களுக்கு என்னென்ன பிளெஸ்ஸிங்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்து ரீகால் பண்ணுங்க. ரீகால் பண்ணிட்டு சொல்லிட்டு பக்கத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுநாள் காலையிலயும் எழுந்ததுமே ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குற விஷயமே இந்த ஸ்டோனா இருக்கலாம். எடுத்து இன்னைக்கு நைட்டு மறுபடியும் நம்மளுக்கு இந்த லைஃப்ல கிடைச்ச எல்லா நல்லதுக்கும் நன்றி சொல்லுங்க. யுனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்க. அந்த விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க சாப்பிடுற சாப்பாடு கூட உங்களுக்கு டைரக்ட்டா அப்படியே உங்ககிட்ட வர்றது கிடையாது. நம்மளே விவசாயம் பண்ணி கூட நம்ம பண்றது கிடையாது. யாரோ ஒருத்தவங்க பண்றதுனால தான் நம்ம கைக்கு வருது இல்லையா? ஸோ அந்த மாரி அந்த பெர்சனுக்கு மனசுல நெனச்சுட்டு ஒரு தேங்க் பண்ணுங்க. அவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க நம்ம கிட்ட எடுத்துட்டு வந்து சேர்க்குறாங்க. அது எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணுங்க. இதெல்லாம் தேங்க் பண்ணும்போது உங்களுக்கு நெறைய விஷயம் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸா கிடைச்சிட்டே இருக்கும். ரொம்ப ஹேப்பியா இருப்பீங்க நீங்க. அதே மாரி உங்களுக்கு இது வந்து அந்த புக்ல இருக்காது. பட் நான் பண்ண வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு இது வேற ஒருத்தவங்க சொன்னாங்க. அத நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஸோ இதையும் உங்களுக்கு சொல்றேன். இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு எப்பயா மனசு கஷ்டமா இருக்கு அப்டின்னா, நீங்க இந்த ஸ்டோன்ல என்ன பண்ணுவீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஹேப்பியா இருக்க விஷயத்த இதில ஸ்டோர் பண்ணிட்டே வரீங்களோ, இதில பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமா இதில சேர்ந்துரும். ஓகேங்களா? ஸோ எப்பயாவது உங்களுக்கு நெகட்டிவா ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா, மனசு கஷ்டமா இருக்கு, அத ஏத்துக்க முடியல அப்டின்னா, இந்த ஸ்டோன கையில எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியா பிரீத் பண்ணுங்க. அமைதியா பிரீத் பண்றதையும் பிரீத் இன், பிரீத் அவுட். இத வந்து நல்லா உணருங்க. கவனிங்க. அத வந்து இந்த ஸ்டோன்ஸ் இப்படி வச்சுட்டு நல்லா கவனிங்க. அப்படி கவனிக்கும்போது, உங்களோட நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லா இழுத்துட்டு, ஹேப்பியா இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. ஸோ, அதுக்கப்புறம் நீங்க நார்மலா உங்க வேலைய பார்க்க ஆரம்பிங்க. இத மாரி நீங்க உங்களுக்கு நெகட்டிவா நடக்கிற டைம்ல இந்த மாரி பண்ணுங்க. இந்த ஸ்டோனையுமே நீங்க நெகட்டிவா நெறைய வாட்டி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இத ஹீல் பண்றதுக்கு ஃபுல் மூன் டே அன்னைக்கு நிலா வெளிச்சத்துல வச்சீங்கன்னா, அந்த ஸ்டோன் ஹீல் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்க விஷயம் மட்டும் உங்களுக்கு இதுல அப்சர்வ் ஆகும். ஓகேங்களா? ஸோ, எப்பவுமே பாசிட்டிவா இருக்கிறதுக்கு, அ
நெறைய விஷயம் இந்த ஸ்டோன்ஸ் கிட்ட ஹெல்ப் கூட நீங்க கேட்கலாம். இந்த ஸ்டோன் கிட்ட எனக்கு இது மாரி நடக்கணும். நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்றத கூட நீங்க கேட்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டோன் அவ்ளோ ஹெல்ப் பண்ணும். மேஜிக்கா எல்லாமே மாத்துறதுக்கு இந்த ஸ்டோன் அவ்ளோ ஹெல்ப் பண்ணும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு அப்படின்றத இந்த 21 டேஸ்லயே உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நீங்க எனக்கு ஒரு ஒரு நாளும் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் லைஃப்ல நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.